நமக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்போ அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ல இருந்திருப்பாங்க. எப்படின்னா நம்ம கிட்ட இது வரைக்கும் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஒரு கஸ்டமர் வந்ததுல தெரியறது எல்லாமே பெயின் தான். இங்க எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறது எல்லாமே பெயின் தான். இவங்க ஹைதராபாத்ல இருந்து நெய்வேலியில இருக்காங்க. எதிர்பார்த்தீங்களா சார் இந்த அளவுக்கு ரிசல்ட் வரும்? உங்க வீடியோ எல்லாம் பார்த்தேன்ல மேடம், அதனால ஒரு 80% இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் இப்ப பரவாயில்ல. தேங்க்யூ சார். நீங்களும் இப்போ செக் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. இவங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் நான் எப்படி கொடுக்குறேன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இவங்களுக்கு சீப்பே போட முடியல. ஆக்சுவலா இது வரைக்கும் நம்ம இப்படி எடுக்கல. இவங்களுக்கு இந்த சீப்பு உள்ள போக மாட்டேங்குது. மேல ஸ்கேல்ப்பு தெரியாத அளவுக்கு பெயின் தான் இருந்துச்சு. அது நீங்க பார்த்தாலே தெரியும். இப்படி சுத்தி இங்க இருக்கு பாருங்க, இது எல்லாமே பெயின். நான் இன்னும் ட்ரீட்மெண்டே ஆரம்பிக்கல. பட் பாருங்க, சீப்லயும் சரி அந்த பக்கெட்லயும் சரி இது நார்மல் அந்த ஷாம்பு வாஷ்ல பண்ணது. ரொம்ப ஹாப்பியா? யூ ஹாப்பி? Yes, very very happy. ஓகே, ப்ராப்ளம் சால்வ்டு. Yeah. பாத்தீங்களா? நீங்களும் அதோட ரிசல்ட்ட பாருங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாஸ்மின்ஸ் பியூட்டிலாண்ட் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் தெரியுமா? நிக்சன் லைட்ஸ் வீடியோ தான். அதுவும் எப்படின்னா நம்ம கிட்ட இது வரைக்கும் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஒரு கஸ்டமர் வந்ததுல இவங்க ஹைதராபாத்ல இருந்து நெய்வேலியில இருக்காங்க. என்னோட யூடியூப் சேனல் இவங்களோட ரிலேட்டிவ் யாரோ பார்த்து இவங்களுக்கு கால் பண்ணி சொல்லி இவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இவங்களுக்கு எந்த அளவு ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கறதுக்காக நாங்கள் நேர்லேயே வந்திருந்தோம். ஏர்லி மார்னிங்கே இங்கே ரீச் ஆகிட்டோம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இப்போ இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக இவங்க ஹேரை நாங்கள் பார்த்து இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்களும் இப்போ செக் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. இவங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் நான் எப்படி கொடுக்குறேன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இவங்களுக்கு சீப்பே போட முடியல. ஆக்சுவலா இது வரைக்கும் நம்ம இப்படி எடுக்கல. இவங்களுக்கு இந்த சீப்பு உள்ள போக மாட்டேங்குது. மேல தெரியறது எல்லாமே பெயின் தான். இங்க எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறது எல்லாமே பெயின் தான். இவங்க ரொம்ப பெயினா இருக்கு, எனக்கு தலை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தலையில எப்பவுமே அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் பார்க்கும்போது அது அப்படியே படர்ந்து இருந்துச்சு. அவங்க ஸ்கேல்ப்பு தெரியாத அளவுக்கு பெயின் தான் இருந்துச்சு. அது நீங்க பார்த்தாலே தெரியும். இப்படி சுத்தி இங்க இருக்கு பாருங்க, இது எல்லாமே பெயின். ஸோ நார்மல் ஷாம்பு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க தலையில புண்ணு இல்லை, பெயின் தான் பத்தி இருந்திருக்கு அப்படின்னு உள்ளது நமக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. சரி, ஓகே, ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும், உங்களுக்கு நான் ரிசல்ட் தரேன்னு அவங்க வீட்டில் சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் எந்த ஸ்டெப் நான் ஆரம்பிக்கலை. நார்மல் அவங்க குளிக்க யூஸ் பண்ணுற அவங்க வீட்டில் இருக்கிற ஷாம்பு வச்சு தான் வாஷ் பண்ணினேன். அப்போ தான் சரி, ஓகே, ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு பாருங்க. ஒரு இடமும் சொரியும் போது இந்த ஸ்கேல்ப் இப்போ கிளியரா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது இந்த ஸ்கேல்பே தெரியல, அவ்வளோ இருந்துச்சு. அவங்க ஒரு கிட்டத்தட்ட எனக்கு வலிக்குதுன்னு சீப்பை கூட உள்ள போட விடலை. இங்க பாருங்க, இதெல்லாமே இப்போ உருவான அந்த குட்டி குட்டி பெயினுங்களும் இருக்கு. நான் சொரிய எப்படி வருதுன்னு பாருங்க. ஆக்சுவலா இது பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு இது ரொம்ப டஃப்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இதை நான் கிளியர் பண்ணி இதோட ஃபைனல் ரிசல்ட்டையும் நான் உங்களுக்கு காமிப்பேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நானே என்கிட்ட வந்த கஸ்டமர்ஸ்லயே இந்த மாதிரி ஒரு கஸ்டமரை நான் இன்னைக்குதான் பார்த்துருக்கேன். பார்க்குற நமக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்போ அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ல இருந்திருப்பாங்க. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு வருஷக்கணக்காலாம் இல்லை, ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க. வித்தின் 1.5 month or 2 monthக்கு உள்ளதான் இது இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்க கிட்ட கேட்கலான்னா நான் பேசுற லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியாது. ஸோ அவங்களோட அப்பா சொன்ன விஷயம்தான் இது. ஹாஸ்டல்ல போய் ஸ்டே பண்ணதுல வந்தது, மெயின்டைன் சரியா பண்ணாததுனால ரொம்ப இதாயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் கிளியர் பண்ணி தரேன். நான் உங்களுக்கு ஹோப் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோல காமிப்பேன். நான் இன்னும் ட்ரீட்மெண்டே ஆரம்பிக்கல. பட் பாருங்க, சீப்லயும் சரி அந்த பக்கெட்லயும் சரி இது நார்மல் அந்த ஷாம்பு வாஷ்ல பண்ணது. ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கு. இப்ப இந்த பக்கம் எந்த அளவுக்கு ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே,
ஃபைனலி இந்த கஸ்டமருக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம முடிச்சிட்டோம். ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க எந்த அளவுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னு. அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் நாங்கள் இது பார்க்கும்போது அவங்க ஸ்கேல்பில் புண்ணு இருக்குமோ அப்படின்னு எல்லாம் பயந்தோம். ஒரு வேளை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நம்ம ஒரு எக்ஸாம் ஹால் போகும்போது எவ்வளோ இதாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் ஃபீல் ஆச்சு. ஃபைனலி அவங்களுக்கு நான் ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஃபைனல் நம்ம 100% ரிசல்ட்டும் கொடுத்துட்டோம். அவங்களோட அப்பா அவங்க தமிழ் அவ்வளோவா தெரியாது. ஸோ அவங்க அப்பா இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இதனால ஸ்ட்ரகிள் அனுபவிச்சாங்க, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, எங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்போம். அவங்க ஃபேஸ் காட்ட விரும்பலை, ஸோ அவங்க வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும். சார் இது எவ்வளோ நாள் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா இருக்கு. ஓகே, இதனால நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிங்க? அவளை நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப இரிட்டேட், நைட்லாம் தூங்க மாட்டா, என்னையும் தூங்க விட மாட்டா, அவளும் விட மாட்டேன். ரொம்ப சிரமப்பட்டேன். தலையில அடிச்சுட்டே இருப்பா, வலிக்குது. நானும் வேற 2-3 இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவும் ஆகல. அதுக்கப்புறமா யூடியூப்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணேன். நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. ஓகே, எதிர்பார்த்தீங்களா சார் இந்த அளவுக்கு ரிசல்ட் வரும்? உங்க வீடியோ எல்லாம் பார்த்தேன்ல மேடம், அதனால ஒரு 80% இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் இப்ப பரவாயில்ல. தேங்க்யூ சார். ஆக்சுவலா இவங்க சொன்னாங்கல்ல அவ தலையில அடிச்சுட்டே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வரும்போது கூட அவங்க அந்த தலையை இப்படிதான் அடிச்சுட்டே இருந்தாங்க. அவங்க சொரியெல்லாம் செய்யல. அரிக்குதுன்னு ஒரு சிலர் நெயில் வச்சு சுரண்டுவாங்க, அவங்க அப்படி பண்ணல, அடிக்கதான் செஞ்சாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க எங்களுக்கு பர்மிஷன் தரல. ஃபர்ஸ்ட் பயந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஒரு பிளேஸ் மட்டும் நாங்க பண்றோம், அதுக்கு மேல நாங்க உங்களுக்கு ஓகேனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது பெட்டரா ஃபீல் பண்ணாங்க. அவங்களே சொன்னாங்க ரிலாக்ஸா இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க அதை மெயின்டைன் பண்ணி ஃபுல்லா அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி அவங்கள இவ்வளோ நேரம் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி அவங்களுக்கு ஃபுல் ரிசல்ட் கொடுத்துருக்கோம். அது மாதிரி என்னன்னா, எங்க யூடியூப் சேனல் பார்த்தது அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களே எங்ககிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு ஸ்மெல் வரலையா அப்படின்னு அவங்களே கேட்குறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல. ஸோ ஸ்மெல்லும் இருந்துச்சு. இப்போ டோட்டலா எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸ்மெல் கூட இல்லை இவங்க ஹேர்ல. ரொம்ப ஹாப்பியா. யூ ஹாப்பி? Yes, very very happy. ஓகே, ப்ராப்ளம் சால்வ்டு. Yeah. பாத்தீங்களா? ஓகே, அவங்க 100% ரிசல்ட் கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ப்ராப்ளம், பெயின் அவ்வளோ இதா பார்த்தேன். நீங்க பக்கெட்ல பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க அப்பாவும் ஹாப்பியா இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டோம், நாங்களும் ஹாப்பியா இருக்கோம். நீங்களும் அதோட ரிசல்ட்டை பாருங்க. ஃபைனல் ரிசல்ட் இதுதான். இந்த ஹேர்ல இப்படி முழுசா வீடியோ பார்க்கல, ஸ்கிப் பண்ணி பாக்குறீங்கன்னா நீங்க டோட்டலா அவங்களோட வீடியோ ஃபர்ஸ்ட்ல போய் ஃபார்வேர்ட் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த ஸ்கேல்ப் எல்லாம் எந்த அளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு பாருங்க. நீங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? அவங்களுக்கு இப்போ எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஃபுல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டோம் நாங்க. எங்களோட ஃபைனல் ரிசல்ட் 100% ரிசல்ட்டை இவங்களுக்கும் கொடுத்துட்டோம். இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கிறவங்களுக்கும் நாங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க, புக் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கே உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு, இதனால என்ன சைடு எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு எங்களோட ட்ரீட்மெண்ட் எப்படின்னு உங்களுக்கு தெளிவா சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்றோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.